அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெரிசலில் உயிரிழந்த குடும்பத்தினருடன் விஜய் இன்று சந்திப்பு மேற்கொள்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் அன்று உயிரிழந்தனர். இந்த உயிரிழந்த 41 குடும்பத்தினரை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று சென்னை அருகே இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது விஜய் இந்த தனியார் நட்சத்திர விடுதிக்கு வந்தடைந்திருக்கிறார். நேற்றே விஜய் சந்திப்பதற்காக இந்த குடும்பத்தினர் 37 குடும்பத்தினர் கரூரில் இருந்து பேருந்துகள் மூலமாக இந்த நட்சத்திர விடுதிக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றனர். 5 பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவர்களை பேருந்தில் ஏற்றி சென்னை அருகே இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு இந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை அழைத்து வந்திருக்கின்றனர். மொத்தமாக 38 குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் 37 குடும்பத்தினர் விஜய் சந்திப்பதற்காக வந்திருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று காலை 9 மணி அளவில் விஜய் அந்த குடும்பத்தினரை தனித்தனியாக இந்த நட்சத்திர விடுதியில் வைத்து சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விஜய் இந்த சம்பவத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகியிருக்கிறது. கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது. இன்று அக்டோபர் 27ஆம் தேதி அந்த குடும்பத்தினரை அவர் சந்திக்கவிருக்கிறார். ஒரு மாத காலமாகவே கரூர் செல்லவில்லை என்று விஜய் மீது கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருந்தது. தமிழக வெற்றி கழகம் தரப்பிலும் கரூர் செல்வதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் கரூருக்கு விஜய் சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களை, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்திக்க முடியாததால் அவர் இங்கு சென்னை அவர்களை வரவழைத்து இங்கு அவர் சந்திப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 41 நபர்களின் குடும்பத்தினரையும் சென்னை அருகே இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு அழைத்து வந்து விஜய் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 9 மணி அளவில் விஜய் அவர்களை நட்சத்திர விடுதியில் வைத்து தனித்தனியாக சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தரப்பில் அறிவிக்கப்பட்ட இந்த 20 லட்சம் ரூபாய் தொகையும் விஜய் நேரில் சென்று கரூருக்கு சென்று தருவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அதையும் செய்யாமல் அந்த தொகைகள் அனைத்துமே வங்கி கணக்குகளில், அதாவது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வங்கி கணக்குகளில் செலுத்தப்பட்டது. அதே போன்று காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த தொகையும் அவர்களுக்கு வங்கி கணக்கிலேயே செலுத்தப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகாக விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த வங்கி கணக்கில் தொகையை செலுத்திய பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் கரூருக்கு செல்லவில்லை. பல்வேறு காரணங்கள் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் சொல்லப்பட்டாலும் கரூருக்கு விஜய் செல்லாதது ஒரு விமர்சனத்துக்குள்ளான இதாகவே இருக்கிறது. இந்நிலையில் தான் அவர் விஜய் இன்று அக்டோபர் 27ஆம் தேதி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சென்னை அருகே இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் வைத்து சந்திப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. நேற்று இதற்காக அவர்கள் பேருந்து மூலமாக நேற்று காலையில் அவர்கள் 5 பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டு கரூரில் இருந்து சொகுசு பேருந்துகள் மூலமாக சென்னை அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய அந்த விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். 9 மணி அளவில் அந்த ஹால் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஹால் அந்த அரங்கில் வைத்து விஜய் அவர்களை சந்தித்து உரையாடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் தனியாக சந்தித்து உரையாற்றி ஆறுதல் தெரிவிக்க இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த குடும்பத்தினரை சந்திப்பதற்காக விஜய் தனது நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு இங்கு வந்திருக்கிறார். மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த தனியார் நட்சத்திர விடுதிக்கு விஜய் வந்திருந்திருக்கிறார். 9 மணி அளவில் அந்த குடும்பத்தினரை சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.